எல்லோருக்கும் வணக்கங்க. எல்லா ஊருக்கு ஒவ்வொரு அடையாளம் இருக்கு. அதே மாரி எல்லா ஊருக்கு ஒவ்வொரு வரலாறு இருக்கு. அதே மாரி எல்லா ஊர்லயுமே ஏதோ ஒரு வரலாற்றில் நடந்த சம்பவங்கள் நிலைத்திருக்கு. அப்படிப்பட்ட சம்பவம் தான் நம்ம கோயம்புத்தூர்லயும். நம்ம கோயம்புத்தூர்ல எண்ணற்ற சிவாலயங்கள் நெறையா இருக்குது. அவை அனைத்துமே எல்லா சிவாலயங்களும் ஏதோ ஒரு காலத்துல வந்து ஒரு புராண கதையுடனோ, இல்ல சங்க இலக்கியங்கள் தொடர்புலயோ, இல்ல ஏதேனும் ஒரு மூவேந்தர் காலத்திலயோ கட்டப்பட்டிருக்கலாம். அதுபோல தான் ஒவ்வொரு நகரங்களுக்கும் அழியாத பெருமைகள் பல இருக்கு. அது நமக்கே தெரியாது. நாம அதை கடந்து போயிட்டுருப்போம். அப்படிப்பட்ட ஒரு வரலாற பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அது ஒண்ணும் இல்லைங்க. நம்ம ஊர்ல நாம வந்து மகாபாரத காலத்துல பஞ்சபாண்டவர்கள் பத்தி கேள்விப்பட்டிருப்போம். அந்த பஞ்சபாண்டவர்கள்ல வந்து 2 பேர் வந்து நம்ம ஊர்ல வந்து நடந்து போய்க்கிறாங்க. நம்ம ஊர கடந்து போய்க்கிறாங்கன்னு சொன்னா எத்தன பேர் நம்புவாங்க? அதுக்குண்டான அடையாளம் வந்து நம்ம அப் கோயம்புத்தூருக்கு அவுட்டர்ல இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்குது. அப்படிப்பட்ட மலைய பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுதான் இந்த மலை எங்க இருக்குன்னா, மதுக்கரை கோயம்புத்தூர்லருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி, மதுக்கரை என்ற இடத்துல தான் இந்த மலை இருக்குது. இந்த மலைக்கு பேரே பாருங்க, தர்மர் வந்து அந்த சிவன வழிபட்டதுனால, தர்மலிங்கேஸ்வரர்ன்னு சொல்லி, இதுவரைக்கும் அந்த மக்களால வந்து அழைச்சிட்டு வந்துட்டுருக்குது. அந்த மலைக்கு பேரு. அப்படிப்பட்ட மலை. அப்படின்னா, நம்ம ஊர்லயுமே பஞ்சபாண்டவர்கள் வந்து போய்க்கணும்னு அர்த்தம். அப்படிப்பட்ட பஞ்சபாண்டவர்களோட கால் தடம் பட்ட மலை தான் தர்மலிங்கேஸ்வரர் மலை. அப்படிப்பட்ட ஊரு மதுக்கரை. இதுல வந்து பீமர் வந்து அடிவாரத்துல நின்னு காவல் காத்தனால வந்து பீமனுக்கு உன்னி அந்த மக்கள் வந்து செல வச்சு வணங்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. போனீங்கன்னா இங்க பார்க்கலாம். அதே மாரி அதே அதே போல இக்கோவில்ல பார்த்தீங்கன்னா, நவகிரக சன்னதி ஒரு சன்னதி இருக்கு. நாம எல்லா மாமரங்கள் பார்த்திருப்போம். மாமரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரே மாதிரி சுவை தான் நம்மளுக்கு குடுக்கும். ஆனா இந்த மரத்துல இருக்கிற மாமரம் மட்டும் தான், அந்த பகுதி மக்களால வந்து மும்மூர்த்தி மரம்னு சொல்லி அதைய வணங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த மரத்துல வந்து இருக்கிற காய்கள் பார்த்தா 3 வகையான சுவையோட வந்து நம்மளுக்கு வந்து சாப்பிடுறதுக்கு அந்த மரம் தருது. இது பக்கத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு விநாயகர் கோயிலு. விநாயகர் கோயில் பக்கத்துல ஒரு பழமையான மண்டபம் இருக்குது. அதுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா, ரொம்ப பழமையான ஒரு புற்று இருக்குது. அந்த புத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு வயது முதிர்ந்த ஒரு சர்ப்பம் வாழ்ந்து வருவதாக அந்த பகுதி மக்களால நம்பப்பட்டு வருகிறது. எல்லா கோவில்லயும் பார்த்தா உங்களுக்கு சுனை இருக்கு. நாம பார்த்திருப்போம். பழனி மலைக்கு சரவண பொய்கை. எங்க ஊர் பக்கத்துல இருக்க முத்துக்குமார் சாமில ஒரு சுனை இருக்குது. கொங்கணகிரி சித்தர் மலையில ஒரு சுனை இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு சுனை இருக்குது. அது மாதிரி தான் இந்த தர்மலிங்கேஸ்வரர் ஆலயத்துக்கும் ஒரு சுனை இருக்குது. அப்படிப்பட்ட இந்த சுனையில இருந்து தான் மேல வந்து குடிக்கிறதுக்கும் சரி, அபிஷேகம் பண்றதுக்கும் சரி, ஒரு பைப் மூலியமா சுனை நீர் கொண்டு போறாங்க. இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துல வந்து எவ்வளவுதான் வறட்சி வந்தாலும், ஆனா இந்த சுனையில மட்டும் எப்பவுமே நீர் வறண்டு போகாது. அப்படிப்பட்ட நீர். இ இந்த ஆலயத்துல இருக்கிற சுயம்பு லிங்கம், மூலவர் வந்து இங்க வந்து சுயம்பா காட்சி தராப்படி. சுயம்புனா நமக்கு தெரியும். தானா உருவாகுறது சுயம்பு. அப்படிப்பட்ட சுயம்புலிங்கமா தான் இங்க மக்களுக்கு வந்து இந்த லிங்கேஸ்வரர், அதாவது தர்மலிங்கேஸ்வரர் வந்து காட்சி தருகிறார். அதே மாதிரி இந்த பகுதி மக்கள் வந்து இங்க இருக்கிற தர்மலிங்கேஸ்வரர், இந்த பகுதி மக்கள்லாம் இந்த பகுதியோட மலைவாழ் மக்கள் வந்து இந்த தர்மலிங்கேஸ்வரர வந்து குலதெய்வம் வழிபடுறாங்க. வருஷத்துக்கு 3 நாள் வந்து தீபம் போட்டு இவங்க வந்து வணங்குவாங்க. அதே மாதிரி பௌர்ணமி கிரிவலம். நாம வந்து இங்க எல்லாருமே திருவண்ணாமலை போனா நம்மளுக்கு வந்து நற்பயன் கிடைக்கும், நற்பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு இங்கேருந்து எண்ணற்ற மக்கள் படையெடுத்துட்டு போறாங்க. அதுபோலத்தான் கோவையில் இருக்கிற மக்கள் அனைவருமே வந்து அந்த பௌர்ணமி கிரிவலத்துக்கு இந்த மலையை சுற்றி வராங்க. பௌர்ணமி கிரிவலம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து வழிபட்டு மேல இருக்கிற சுயம்புலிங்கத்தை வந்து வழிபட்டு செல்கிறார்கள்.
இந்த படிக்கட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடிவாரத்துல இருந்து ஒரு 1/2 மணி நேரத்துல நீங்க வந்து மலை ஏறிடலாம். மலை ஏறி மேல இருக்கிற சிவனை வழிபட்டு, நீங்க ஆத்மார்த்தமான இந்த இயற்கை இயற்கை சூழல் அமைந்துள்ள சிவனை வழிபட்டு சுற்றி மலை அடிவாரங்கள், சுற்றி மலை மேற்கு தொடர்ச்சி மலையின் மையத்துல இந்த சிவன் இருக்கிறார். அவ்வளவு அழகா, அவ்வளவு அற்புதமா இருக்கு இந்த சிவன். வாய்ப்புள்ளவர்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு, இந்த தர்மலிங்கேஸ்வர சாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு, அது உங்கள் பற்றிய கருத்துக்களை இந்த வீடியோக்கு பின்னூட்டமா போடுங்க. உங்களோட போடுற ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு பக்கபலமா இருக்கும். ஓம் நமச்சிவாயா.